ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என அனைவரும் எழுந்தருளியிருக்க, ஆழ்வார்கள் தரிசனத்திலே திருமகளின் பெருமையினை திவ்ய தேசங்களில் நடைபெற்ற சிறப்புக்குரிய நவராத்திரி உற்சவங்களின் மூலம் கண்டுகளித்து வந்தோம். திருப்பார்கடலிலே அமுதமாய் தோன்றியவளே திருமகள். அந்த திருமாமகளின் துணை கொண்டே ஆழ்வார், ஆச்சாரிய பெருமக்கள் எம்பெருமானை அமுதமாய் தரிசித்து வணங்கினார்கள். அமரர்கள் குறை தீர்க்க அமுதத்தை அளித்தவன் ஆழ்வார்கள் பாடிய அமுத தமிழுக்கு ஏற்றாற்போல் திருக்கோவில்களிலும் எழுந்தருளியுள்ளார். அந்த ஆழ்வார்களின் செந்தமிழை, திவ்ய பிரபந்தத்தை நமக்கு காட்டிக் கொடுத்த எம்பெருமானே ஆறாவமுதனாய் உத்தான சயனத்திலே திருக்குடந்தையில் பள்ளி கொண்டுள்ளார். ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் கொண்டு அன்றாடம் திருவாராதனம் கண்டு மகிழும் ஆறாவமுதனே லக்ஷ்மி நாராயணன் என்னும் பக்தனுக்காக தானே முன்னின்று ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத அமாவாசை அன்று சிரார்த்த கைங்கரியத்தை மேற்கொள்கிறார். தன்னுடைய திருக்கோயில் முகப்பிலே பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை கட்டித் தந்த பெருமகனார் லக்ஷ்மி நாராயணன் என்னும் பிரம்மச்சரிய பக்தருக்காக தந்தைக்கு பிள்ளையாற்றும் கடமை போல் ஐப்பசி அமாவாசையிலே தர்ப்பங்களால் செய்யப்பட்ட பவித்திரங்களை ஆறாவமுதனின் கருவறையிலிருந்து எடுத்து வந்து சுவாமி தேசிகன் முன்மண்டபத்திலே சிரார்த்த கைங்கரியம் நடத்தப்படுகிறது. தன் பக்தர்களின் மீது பரிவு கொண்டு விளங்கும் ஆறாவமுதனே பகைவர்களுக்கு தன் மாயங்களை காட்டி அழிக்க வல்ல மாய பிரானாய் திகழ்கின்றான். அந்த மாய பிரானை குட்டநாட்டு திருப்புலியூர் என்னும் மலையாள திவ்ய தேசத்திலே தரிசித்து கருணை கடலாய் விளங்கும் கார்முகில் வண்ணனை அருமா கடல் அமுதாய் சோழ நாட்டு சிறுபுலியூரிலே தரிசிப்போம். குட்டநாட்டு திருப்புலியூர் என்கின்றது மலையாளத்திலே, அதாவது தற்பொழுதைய கேரள மாநிலத்திலே அமைந்துள்ள ஒரு திவ்ய தேசமாகும். இந்த விண்ணமரு அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய நிலையை அடைந்து வருகின்றார் நம்மாழ்வார். தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு, அப்படி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இருக்கிற காலத்திலே அந்த பராங்குஷ நாயகியை அவருடைய பெற்றோர்கள் யாருக்கேனும் மணமுடிக்க வேண்டும் என்பதற்காக சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறார்களாம். அப்பொழுது அந்த பராங்குஷ நாயகியினுடைய தோழியானவள், இவள் குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவளாயிற்றே, அவனோடு கலந்த இவளை போய் நீங்கள் வேறு யாருக்கேனும் மனம் புணர வைப்பது மிகவும் தகாத காரியம் என்று அவள் அன்னைமீர் இதற்கென் செய்கேன் என்று சொல்லி அந்த தோழியானவள் சொல்லுவதாக திருவாய்மொழி 8ஆம் பத்திலே 9வது திருவாய்மொழி, அந்த கருமாணிக்க மலை என்று தொடங்குகின்ற அற்புதமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே பிராட்டி நிலையில இருக்கிற ஆழ்வார், அவர் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவர் என்கின்ற அவருடைய அனன்யார்க சேஷத்துவம், அதாவது எம்பெருமான் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் ஆட்படாதவர் என்று அவருடைய பெருமையை அப்படி தோழி சொல்லுவதாக அமைந்திருக்கிறார். அற்புதமான பாசுரம் அது. குட்டநாட்டு திருப்புலியூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற மாயப்பிரான் என்கின்ற எம்பெருமான். மாயம் என்னால் ஆச்சரியங்கள், எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள் எல்லாம் செய்ய வல்லவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த குட்டநாட்டு திருப்புலியூரை இப்பொழுது நாம் சேவித்து மகிழ்வோம்.
எந்நேரமும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் திவ்ய தேசமாய் தென் திசைக்கு திலகமாய் விளங்கும் குட்டநாட்டு திருப்புலியூரில் உறையும் மாயப்பிரானை பராங்குச நாயகியின் தன்மையிலே நாடினார் நம்மாழ்வார். திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிறக்கண்ண பிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த உள திருவருளருளால் அவன் சென்று சேர்த்தன் திருப்புலியூர் திருவருள் கமுகொன் பழுத்தது மெல்லியல் செவ்விதழே என்று திருவருளால் கண்ணபிரான் கடலினை பற்றிய தொண்டர் 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 தொண்டன் சடகோப்பன் தமிழ் மாலை கொண்டு எம்பெருமானை வழிபட்டு நின்றார். அப்படி தொண்டு செய்த லக்ஷ்மி நாராயண பக்தருக்கும் திருவருள் செய்தவனே ஆறாவமுதன். திருமழிசை பிரான் சொன்ன சொல்லை கேட்டு உத்தான சயனத்திலே பள்ளி கொண்ட மாயப்பிரானே பால சயனமாய் அருமா கடலமுதாய் சிறுபுலியூரிலும் பள்ளி கொண்டுள்ளான். திருமகளின் பெருமை கூறவே சிறிய திருமடல் தந்த பரகால நாயகியான ஆலி நாட்டரசன் பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாவம் சூழ்ந்த அரங்கம் என்று மடலெடுத்து மாயப்பிரானை குட்டநாட்டு சிறுபுலியூரிலே மங்களாசாசனம் செய்தார். அந்த மங்கை மன்னனே திருமாமகள் மருவும் அருமா கடலமுதை சோழ நாட்டு திருப்புலியூரிலும் தரிசனம் கண்டார். அந்த கிருபா சமுத்திர பெருமாளின் பவித்ரோற்சவத்திலே மஞ்சனமாட்டி மகிழ்ந்து மங்கை மன்னனின் சொல்லமுதை பருகுவோம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.